ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அது மட்டும் தான் வாங்குவோம். இங்கே வந்தாங்கன்னா கொஞ்சம் 2, 3 பொருள் சேர்த்து வாங்குறதுக்கான நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம். நாங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வெப்சைட் இருக்குது மேம். இந்தியா மார்ட் இருக்குது, ஜஸ்டைல் இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே இப்போ வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ நீங்கள் நம்ம வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாலும் அதில் நம்மளோட ஒன் ஆஃப் த காம்படிட்டிவ். ஒரு காலத்துல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப லக்ஸூரியஸான ப்ராடக்ட்ஸாக தான் கருதப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த முந்திரி, பாதாம்னு எல்லாம் நம்ம நியூட்ரிஷன்ல ஒரு மிகப்பெரிய ரோலே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ தேவை அதிகப்படுத்தி இருக்கிறதுனாலயே அதோட பிசினஸ் டிமாண்டுமே ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஆனா அப்பேற்பட்ட அந்த ஒரு ட்ரை ஃப்ரூட் பிசினஸ் சில பேர்த்துக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குது. ஆனா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இன்னும் சில பேர் தவிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன் அப்படி? ஆன்லைனா ஆஃப்லைனா, கஸ்டமர் அட்ராக்ஷன், பிரைசிங், இந்த மூணும் தான் இந்த ஒரு பிசினஸ்ல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சில விஷயங்கள். இது எப்படி நம்ம வரையறுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பாஸ்வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாகவே பண்ணலாம். பட் நாங்கள் அப்படி பண்ணலை. அதுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக போகும். இப்போ நமக்கு வந்து நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்கள்ட்ட நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். அது ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் வந்து ஃபஸ்ட்டு இது கொடுக்கணும். உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில் வந்து இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டாலே நமக்கு வந்து அவங்களே வருவாங்க. அந்த மாதிரி அமேசான்லேருந்து வருவாங்க, அவங்களோட இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு வருவாங்க. சில பேர் வரலனாலும் நீங்கள் அதில் லிங்க்கில் வந்து கொடுத்தீங்கனாலே அவங்களே வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் ஆனால் அதிலே தான் சொல்கிற மாதிரி ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் வந்தால் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ அது மட்டும் தான் வாங்குவாங்க. இங்கே வந்தாங்கன்னா கொஞ்சம் 2, 3 பொருள் சேர்த்து வாங்குறதுக்கான நம்ம கன்வின்ஸ் பண்ணலாம். நாங்கள் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். நிறைய வெப்சைட் இருக்குது மேம். இந்தியா மார்ட் இருக்குது, ஜஸ்டைல் இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாமே இப்போ வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ நீங்கள் நம்ம வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாலும் அதில் நம்மளோட ஒன் ஆஃப் த காம்படிட்டிவ் தான். ஸோ எதில் வேணால் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். இல்லை ஃபீஸெல்லாம் நம்ம கட்ட தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ராஃபிட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக வரும் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன சேலிங் ப்ரைஸோ அந்த சேலிங் ப்ரைஸ் வந்து இது பண்ணிக்குவாங்க. ஸோ சேலிங் ப்ரைஸ் வந்து அவங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க மேபி அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. டெலிவரி சார்ஜ் இல்லை சம் ப்ராசஸ் சார்ஜ் மாதிரி கூட வாங்கியிருக்கலாம். பட் வாங்குவாங்க. ஏன்னா அவங்களும் ப்ராஃபிட் பண்ணணும்ல, அதனால தான். பட் ஆனால் உங்களுக்கான இது வந்து கரெக்டாக கிடச்சிரும். ஆனால் என்னென்னா இப்போ இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணுறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி சேல் பண்ணுறீங்கன்னா அது கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் ரீச் ஆகி அவங்க பேமெண்ட் போட்டதுக்கப்புறம் தான் உங்கள் அமௌண்ட்டு பேங்க்குக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இதுதான் அந்த இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி கொஞ்சம் கடை வைக்கிறீங்கன்னா ஒரு ஆளே வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஆள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த கடை மட்டும் இல்லை, எந்த கடையாக இருந்தாலும் ஒரே ஆள் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தால் ஒரு 3 பேர் கஸ்டமர்ஸ் ஸ்டாஃப்ஸ் வைக்கணும். அவங்களே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அவங்களெலாம் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட போனீங்கன்னா நீங்கள் அதுக்கு தனியாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆப்பில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே அவங்களே கார்ஜரி ஷாப் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுலேயுமே நம்ம இது பண்ணினா பண்ணிக்கலாம். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரை ஃப்ரூட்ஸ் ப்ராடக்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறப்போ ஒரு பிஸ்னஸ் மட்டுமே நல்லா போகிறது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியத்தில் ஒரு நல்ல நம்பிக்கையும் உருவாக்குது. ஆக மொத்தத்தில் ஆன்லைனோ ஆஃப்லைனோ இந்த ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சாலே உங்களோட ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸுக்கு இது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வணிக கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். பேமெண்ட் வந்து நாங்கள் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்ட் பண்ணுங்கள், பண்ணதுக்கப்புறம் தான் டெலிவரி பண்ணுவோம் அப்படிம்பாங்க. நாங்கள் பண்ணுறது கிடையாது. நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து சப்போஸ் அவங்க ஸ்வைப் பண்ணுறாங்க இல்லை பார்கோடு வேணும்னாலும் அதை ஃபோனில் சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸ்வைப்பிங் மிஷின் கூட நம்மள்ட்ட 2 அவைலபிள் இருக்குது. எந்த கஸ்டமர் வந்தாலும் சரி, திருச்சி சரௌண்டிங்காக இருந்தால் நம்ம வந்து போய் டக்குன்னு கொடுத்துருவோம். சப்போஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்க, லைக் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து நெஃப்ட் பண்ணி விட்டிங்கன்னா நாங்கள் வந்து இது பண்ணி விட்ருவோம். ஏன்னா அதில் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? கொரியர் பண்ணி விட்ருவோம். நீங்கள் கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நம்ம கொரியர் சார்ஜே நாங்களே இது பண்ணிக்குவோம். கஸ்டமரை ட்ரீட் பண்ணுறது நம்மளோட ரிலேட்டிவாக ட்ரீட் பண்ணணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ட்ரீட் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம வந்து கொடுக்குற பொருள் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது. எஃபெக்ட் ஆகாது. இதில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே பண்ணாது. சைடு எஃபெக்ட் இல்லாத பொருள்னால் நம்மளோட பொருளுக்கு மட்டும்தான். எந்த ஒரு பொருள் நீங்கள் சாப்பிட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சில பொருளை வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் வால்நட்டில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும் டேஸ்ட்டு.
நம்மளோட பட்டர் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்காது. சில பேர்த்துக்கு வந்து அதை சாப்பிட்ருப்பாங்க, அடுத்த தடவை வரும்போது அவங்க சொல்கிறப்ப அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதோட ஒரிஜின் டேஸ்ட்டே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. ஸோ கஸ்டமரை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஹேண்டில் பண்ணாலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ரெகுலராக வர்றாங்க, இல்லை ஃபஸ்ட் டைமே வராலுமே நம்ம கொஞ்சம் மினிமம் வந்து பண்ணுறது கொஞ்சம் நல்லது தான். அதாவது ப்ராஃபிட்டில் கொஞ்சம் இது பண்ணிக்கணும், அவ்வளோதான். நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதான் 2 பேர் வேணும், மினிமம் 2 பேர் வேணும். ஸோ ஏன்னா உங்களுக்கு இப்போ டெலிவரி அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் கடையில் இருந்து ஒரு ஆள் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ நம்ம பர்ச்சேசிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு போய் டக்குன்னு வாங்கிட்டு வர முடியாது. ஸோ ஒரு இம்போர்ட்டர்கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க பார்சலில் போட்டுவிடுவாங்க. அந்த பார்சலில் வந்து நம்ம போய் எடுக்கணும். இல்லை பார்சல் வந்து கொண்டாந்து கொடுக்குறதுக்கானா கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரெஸ் ஆகும், இல்லை கரெக்ட் டயத்துக்கு வராது. ஸோ நம்ம கரெக்டாக போய் பார்சல் ஆஃபீஸ்லலாம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மினிமம் ஒரு 2 பேராவது வேணும். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மாற்றுறதுக்காக ஒரு ஆள் வேணும். அங்கே அதான் ஒரு 3 பேர் தேவைப்படும். அவங்க வேலைன்னா மேம், இப்போ நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி கஸ்டமரை அவங்களும் ட்ரீட் பண்ணணும். இப்போ அவங்க வேலைக்கே வச்சுருந்தாலும் அவங்களோட கடை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணணும், அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவு எவ்வளோ என்ன சொல்ல முடியுமோ சொல்லி கொடுக்கணும். கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்க மாதிரி பர்சனாக நம்ம பார்த்தாலே தெரியும், அவங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸை வந்து நம்ம செலக்டிவ் பண்ணி பொசிஷனில் பண்ணோம். இந்த ஒரு வீடியோவில் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸுக்கு ஆன்லைன் கரெக்டான பிளாட்ஃபார்மா இல்லை ஆஃப்லைன் கரெக்டான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நீங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ஒரு கோர்ஸை நம்ம பாஸ்வாலா ஆப்பில் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.